Hi friends, இன்னைக்கு நான் உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா ஹிரண்யாக்கு வீட்டில் விளையாடுறதுக்காக கொஞ்சம் ஹோம்மேட் கிளேயை வச்சு செஞ்ச மினியேச்சர் கிச்சன் செட்டு. ஸோ இது என்னன்னா அடுப்பு செஞ்சேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கிண்ணம், அப்புறம் ஒரு தோசை கரண்டி மாதிரி, இது கொஞ்சம் பெரிய கிண்ணம், இது ஒரு தவா. ஸோ இது வந்து குட்டி அம்மி. ஸோ இதுக்கு இது பண்ணல, நம்ம உரல் மாதிரி வச்சோம் இது. அப்புறம் இது இன்னொரு தவா, 2 ஹேண்டில் இருக்கிறது. அப்புறம் இது சப்பாத்தி உருட்டுற கட்டை. தோசை பேன். அப்புறம் 2-3 தட்டு, ஒரு டிசைன் வச்சு தட்டு, குட்டி கரண்டி தவாவுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் இதுவும் தட்டு தான். ஸோ இது எல்லாம் ஃபர்ஸ்ட் டே செஞ்சு கொடுத்தேன். அவளுக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு, திருப்பியும் செஞ்சு தாங்க மம்மின்னு சொன்னான். இது இன்னும் கொஞ்சம் காயலை, இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் ஒரு கேஸ் ஸ்டவ் மாதிரி பண்ணோம். தெரியுதா உங்களுக்கு? ஸோ கேஸ் ஸ்டவ், அதுக்கப்புறம் கேரட் திருவுறது. அப்புறம் இது கொஞ்சம் ஷேப் மாறிட்டு, இதுவும் இதுக்கு தான் பண்ணோம். ஆனால் இப்போ நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது குக்கர், இது குக்கர் மூடி. இதோட டெக்ஸ்சர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளக்க ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் இருக்கு இல்லையா? இது காயறதுக்கு எப்படியும் 2 days ஆகும். ஸோ குக்கர் மூடி, குட்டி குடம். இது இன்னும் காயலன்ட்டு உங்களுக்கு தெரியுதா? இங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கா? குட்டி குடம். ஸோ இதுவும் ஒரு மக் மாதிரி தான் வச்சோம். இது ஒரு மாதிரி டிசைனர் கிண்ணம். ஸோ இது ஒரு ஜக்கு, வாட்டர் ஊற்றுற மாதிரி, கொஞ்சம் இங்கே கூம் மாதிரி வச்சு வாட்டர் ஊற்றுற மாதிரி ஜக். உங்களுக்கு இந்த மினியேச்சர் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக செய்கிறத வந்து வீடியோ எடுக்க முடியல, குட்டீஸ் கூட உட்காந்து செஞ்சோம். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, மைதா மாவு 1 கப் அப்படின்னா உப்பு வந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் வாட்டர், கொஞ்சம் 2-3 ட்ராப் ஆயில், அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் மைதா மாவு எப்படி பிசைவீங்க, சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட விருப்பப்படி டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக லாக்டவுன், கிளேஸ் எதுவும் இப்போ கிடைக்காது. பிள்ளைங்களையும் என்கரேஜ் பண்ணணும். ஒரே எப்போ பார்த்தாலும் டிவி ஃபோன் அப்படின்ட்டு இல்லாமல் இப்படி என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செஞ்சது தான் இந்த மாதிரி ஒரு மினியேச்சர். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நாங்கள் செஞ்சதில் நானும் ஹிரண்யாவும் சேர்ந்து செஞ்சோம். எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ இந்த குழவியா அல்லாட்டினா தோசைக்கல்லா கரண்டியா, எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.